இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நள்ளிரவு மாத்திரமல்ல, நல்ல இரவாவும் அமைஞ்சிருக்கு. காம்ப்ரிஹென்சிவ் வெற்றி தான். ஆனா, எந்தெந்த இடத்துல குறிப்பா இந்தியா டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னோட யூடியூப் சேனல் கெத் இஸ் கிரியேட்டிவ்ல தொடர்ந்து பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சியில? இதுதான் நம்ம பேச போறோம். "இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்" அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆல் கான்கரிங் இந்தியன் சைடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, அந்த வெற்றியோட மார்ஜின் நீங்க பார்க்கும்போது 68 ரன் மார்ஜின் மலைப்பா இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ அது அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல. ஏன்னா டாஸை வென்றது ஜாஸ் பட்லரோட இங்கிலாந்து அணி. அண்ட் அவங்க முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட்ஸும் இதுக்கு சாதகமா இருக்கு மைண்ட் யூ. ஏன்னா 2014க்கு அப்புறம் அப்போ ஸ்ரீலங்கா வந்து முதல்ல பேட்டிங் ஆடி ஒரு நாக் அவுட் போட்டி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த அணியுமே முதல்ல பேட் பண்ணி ஒரு நாக் அவுட் போட்டி வென்றதே கிடையாது. தவிர இந்த ப்ராவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானாவில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வெதர் ரொம்ப ரொம்ப ஏற்றத்தாழ்வோட இருந்தது. திடீர்னு மழை, திடீர்னு வெயில், ஸ்டாப் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருந்தத நம்ம பார்த்தோம். ஒரு டிலேட் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் நடுவுல ஒரு தடங்கல். இது அத்தனைக்கும் மத்தியில் ரோஹித் சர்மா அபாரமா ஆடினாரு. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா எந்த அளவுக்கு ஒரு ஆவேசத்த காமிச்சாரோ, இங்க ஒரு கண்ட்ரோல்டு ஃபார்ம் ஆஃப் ஆவேசத்த காமிச்சாரு. அதே ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்த கொஞ்சம் பதுவீசா, ரொம்ப சாமர்த்தியமா ஆடினத பார்த்தோம். குறிப்பா விராட் கோலி ஏர்லியா அவுட் ஆனதுக்கப்புறம் பொறுப்பு அவர் மேல இருந்தது. அண்ட் அதோட நிக்கல. பவர் பிளேல ரிஷப் பந்தும் அவுட் ஆயிட்டாரு. இங்க தான் அவரோட நல்ல ஆஃப் ஃபீல்ட் நண்பர், மும்பை இந்தியன்ஸ்ல பல வருஷம் இவரு கூட ஒரு கூட்டாளியா இருந்து சூரியகுமார் யாதவ் சேர்ந்தாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 73 ரன் பார்ட்னர்ஷிப்ங்கிறத தாண்டி நர்வ்ஸ காம் டவுன் பண்ணாங்க. அண்ட் எந்த அளவுக்கு ஒரு போலிங் அணிய நீங்க வந்து அன்செட்டில் பண்ண முடியுமோ அத சிறப்பா செஞ்சாங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே. ஆதில் ரஷீத் வராரு. ஆதில் ரஷீதுக்கு ஒரு ஃபேவரபிள் மேட்சப் இருக்கு ரோஹித் சர்மாவோட. ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிரா அந்த அளவு பெரிய ரெக்கார்ட் இல்ல. ஸ்ட்ரைக் ரேட்டுமே 125 சொச்சம் அந்த மாரி தான் இருக்கு ரோஹித். ஆனா, தைரியமா ரோஹித் சர்மா முதல் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாரு. 4 அடிச்சாரு. சரி, இதில என்ன T20ல ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவது என்ன அவ்வளோ பெரிய விஷயமான்னு நீங்க கேட்கலாம். பட் இதோட ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் நம்ம தசாவதாரம்ல உலகநாயகன் சொல்ற கேயாஸ் தியரி மாரி. ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் பிணைப்பு இருக்கு. சரி, இவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாருன்னு சொல்லிட்டு அதில் ரஷீத் நிறைய ஃபாஸ்ட்டாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சார் இன்டு த ஸ்டம்ப்ஸ். அப்போ ரோஹித் சர்மா திரும்ப அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் காலை போட்டு ஸ்வீப் அடிச்சார். கன்வென்ஷனல் ஸ்வீப், அதுலேயும் பவுண்டரி. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ், இந்த பிட்ச் வந்து ரொம்ப ட்ரிக்கி. அந்த அளவு வேகமாக பேட்டுக்கு வரல. பட் கிறிஸ் ஜார்டன் ஒரு வீக் லிங்க்குங்கிறத கண்டறிஞ்சு அவருக்கே உரித்தான அந்த அந்த ஸ்வீப்பு, ஸ்கூப்பு எல்லாத்தையும் கலந்து தூக்கி கடாசிட்டார் பந்த. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷாட் இந்த பிட்ச்சில. பால் நின்னு நின்னு வர இந்த பிட்ச்சில. இப்படி டார்கெட் பண்ணி தான் அவங்க ரன்ஸை வந்து கணிசமா சேர்த்தாங்க. அதனால தான் 14வது ஓவர்ல ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்திலே சூரியகுமார் யாதவும் அவுட் ஆனாங்க. அப்போ ஒரு தடுமாற்றம் நிகழுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அண்ட் அங்க தான் மேபி, ஜஸ்ட் மேபி ஜாஸ் பட்லர் ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அதுவரைக்கும் ஆக்சுவலி நல்லா கேப்டன் பண்ணாரு. ஆதில் ரஷீத கொண்டு வந்தாரு. கரெக்ட்டான தருணத்தில அவர் அடி வாங்கினாலும் திரும்ப ரோஹித் சர்மாவுக்கு எதிரா போட வச்சாரு. நல்லா ஸ்லோ பண்ணி போட்டாரு ராஷித். அண்ட் அதுக்கு அவருக்கு பலனும் அளிக்கப்பட்டது. பட் ஆதில் ரஷீதோட ஸ்பெல் முடிந்ததுக்கப்புறம் இந்தியா சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆதில் ரஷீதோட லாஸ்ட் ஓவரில் தான் ரோஹித் அவுட் ஆனாரு. சரி, எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? இனிமே சிவம் தூபே வருவாரு. லெஃப்ட் ரைட்டு போவாங்க. அடிச்சு ஆடுவாங்க. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணேன்னு. அடிச்சு ஆடுறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா, இந்தியா அங்க தான் ஒரு கூகுளி போட்டாங்க. எப்படி? ஹார்திக் பாண்டியாவ முன்னாடி இறக்கினாங்க. இன்ஃபார்ம் பேட்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஆம் ஹார்திக் பாண்டியா ஒருவேளை மொயின் அலி போட்டிருந்தா டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் மொயின் அலிய மேபி இந்த காரணத்தினாலே கொண்டு வரல. ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் லியம் லிவிங்ஸ்டன் போட்டாரு. நல்லா போட்டார் லியம் லிவிங்ஸ்டன். அதில எந்த குறைபாடும் இல்ல. நல்லா கன்டெயின் பண்ணி, ஸ்லோவா பண்ணி போட்டாரு. ஆனா, ஹார்திக் பாண்டியா தொடர்ந்து சிறப்பா ஆடினாரு. ஷேப்ப லூஸ் பண்ணாம முதல் ஒரு 4, 5 பால் அவருக்கு டைம் தேவைப்பட்டாலும், அற்புதமா திரும்பவும் ஒரு கிறிஸ் ஜார்டன் ஓவர பயன்படுத்தினத நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்த தருணத்திலயும் சூர்யா குமார் யாதவ் அவுட் ஆன போதும், அப்பவும் சிவம் துபே வரல. அப்பவும் இவங்க அனுப்பினது ரவீந்திர ஜடேஜா. அண்ட் ஜடேஜாவ மெயினா யூஸ் பண்றது என்னன்னா, அவர் நல்ல ஒரு பேஸ் பவுலிங்க்கு எதிரா ரொம்ப நல்ல ஹிட்டர் எண்டுல. அது சிஎஸ்கே ரொம்ப நல்லா பயன்படுத்தினத நம்ம பல்வேறு வருஷத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கும் அது நடந்தது. எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்லோவர் பால் வரும்னு அனுமானித்து, குனிஞ்சு முட்டி போட்டு பொறுமையா பிளேஸ் பண்ணாரு. ஆஃப் சைடுல ஒரு பவுண்டரி. அண்ட் எங்க தேவையோ தூக்கி அடிச்சதும் பார்த்தோம். அக்ஷர் பட்டேல் வந்து அவரும் ஒரு ஒரு குட்டி கேமியோ ஒரு 10 ரன் அடிச்சாரு. ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா,
ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் மூவரும் சேர்ந்து 28 பந்துகளில் 50 ரன் கான்ட்ரிபியூஷன். அதனால தான் ஒரு 150, 155 பார் டோட்டல் இந்த பிச்சில். 171 அப்படின்னு நீங்கள் அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எதிரணியோட கான்ஃபிடன்ஸ் அங்கேயே க்ரஷ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஒரு அபோவ் பார் டோட்டல், ஒரு பெரிய மார்ஜினில் ஒரு அபோவ் பார் டோட்டல் அவங்க சம்பாதிச்சாங்க. இதோட நிறுத்தலை. போலிங்கில் நம்ம ஏற்கனவே ப்ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ண அதே விஷயம்தான். அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க இங்கே மேட்சப்லன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே தாங்க நடந்தது. அக்ஷர் பட்டேல் வந்தார், அது வரைக்கும் ஜாஸ் பட்லர் அடித்து ஆடினார், ஹர்ஷ்தீப்பெல்லாம் கொஞ்சம் அடித்தார், பும்ராவையும் ஒரு ஓவரில் கொஞ்சம் அடித்தாங்க. பட் அக்ஷர் வந்த உடனே நல்லா ஸ்லோ பண்ணி போட்டார். ரோஹித் ஆடின அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் பேசணும்ல, அதே மாதிரி இவரும் ஒரு ஸ்விட்சுக்கு போனார். பட் பால் இவர் நினச்ச வேகத்துக்கு வரல. டோ எட்ஜில் பட்டு பலூன் ஆச்சு. ரிஷப் பந்த் கேட்ச் பிடிச்சார். அண்ட் அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தார் அது வரைக்கும். ஜாஸ் பட்லர் ஒரு 23 ரன் வேகமாக அடிச்சிருந்தார். பட் அவர் 4வது ஓவரில் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரொசெஷன். ஃபில் சால்ட் பும்ராவோட பாலில் அற்புதமாக க்ளீன் அப் பண்ணார். ஜஸ்பிரித் பும்ரா போல்ட் ஆக்கிட்டார் 5வது ஓவரில். அதுக்கு அடுத்த ஓவரில் திரும்ப அக்ஷர் பேர்ஸ்டோவை காலி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மொயின் அலி அக்ஷரை திருப்பி பாலை அரவுண்ட் ஃபைன் லைக் திருப்ப போனார். எங்கே போச்சுன்னு தெரியல, ஸ்டம்ப் ஆனார். திரும்ப 9வது ஓவரில் சாம் கரன் குல்தீப் யாதவ் கிட்ட அவுட் ஆகிறாரு. ஹாரி ப்ரூக் குல்தீப் யாதவ் கிட்ட 11வது ஓவர் ப்ரொசெஷன். ஸோ பேசிக் கேம் பிளான்ஸை கச்சிதமாக பண்ண ஒரு ப்ரொஃபஷ்னல் சாலிட் வின்னிங் யூனிட்டை தான் நம்ம பார்த்தோம் இந்திய அணி செஞ்சது. ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. எல்லா கண்டிஷன்லையும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா திஸ் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் வேர்ல்ட் T20 கேம்பெயின்ஸ். நீங்கள் யூஎஸில் ஆரம்பித்த கண்டிஷன்ஸ் டோட்லி வேறு. அதுக்கப்புறம் இவங்க வந்து 3 வெவ்வேறு வென்யூஸில் ஆடினாங்க. பார்பேடோஸில் ஆடினாங்க, செயின்ட் லூசியாவில் ஆடினாங்க, இப்போ கயானா. இந்த மாதிரி ஒவ்வொரு வென்யூலையும் ஆடும்போது ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் பார்த்துருக்கோம். பட் இந்தியா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் ரகசியம்லாம் இருக்குது, நாங்கள் 4 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். எந்த ரகசியமும் இல்லைங்க, நல்லா தெரியுது. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் டே கேம்ஸில் எப்படி இந்த பிச்சஸ் விளையாடும் அப்படிங்கிற புரிதல் சிறப்பாக இருந்திருக்கு. பேக் ரூம் ஸ்டாஃப்க்கும் சிறந்த கிரெடிட். ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங்க்கு கிரெடிட், போலிங்க்கு கிரெடிட். சேம் வித் அக்ஷர், மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். குல்தீப் யாதவ் ஒரு ஸ்டார் டர்ன் அரவுண்ட். நவம்பர் 10, 2022 அந்த போட்டியில் நடந்த ஒரு தோல்வி, அந்த துயரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் 1 கேம் அவே 2 அன்பீட்டன் சைட்ஸ் மோத போகிறாங்க. அண்ட் தொடர்ந்து இணைந்திருங்க. ஆரம்பிக்கலாங்களால ஃபைனல் பற்றியும் பரபரப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ்.